யார் இந்த பொம்பளை இப்படி ஆடுறா? கருமம் கருமம். இந்த பாரு. ஏமா பொது இடத்துல இப்படி ஆபாசம் ஆடுறிய? உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கும்போது டான்ஸ் ஆடுறேன். என் டான்ஸ் உனக்கு பிடிக்கலையா? இப்படி தக்க தக்கன ஆடுறிய உன் வீட்டுல உன் அம்மா, உன் அப்பா, உன் அண்ணன், உன் தம்பி, உன் அக்கா, உன் தங்கச்சி, உன் புருஷே உனக்கு கேள்வி கேட்க மாட்டானா? யாரும் உனக்கு கேள்வி கேட்க மாட்டாங்களாமா? ஏன் இப்படி ஆடுற? எத்தனை நாளைக்கு தான் பொம்பளைங்க சமையல் கட்டளையும் அடுப்பாங்கறையும் அடைஞ்சு கிடக்குறது? எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாமா? பெண் சுதந்திரமாவே இருக்கக்கூடாது. ஏமா பொது இடத்துலயும் சமூக வலைதளத்திலையும் ஆபாசமா வீடியோ போடுற? இதுதான் பெண் சுதந்திரமா? உங்களால இந்த சொசைட்டில எவ்வளவு குற்றம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? ஏமா கொலை பண்றதும் கொள்ளை அடிக்கிறது எவ்வளவு பெரிய குற்றமோ அதுக்கு துணை போதும் பெரிய குற்றம். அது போலதான் நீங்களும் நீங்க போடுற வீடியோவும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கும் கற்பழிப்புகள் நடக்கிறதுக்கும் நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ துணை போறீங்க. உங்க வீடியோவை சுய உள்ள மனுஷன் மட்டும் பார்க்கல, காமவெறி பிடிச்ச மிருகமும் பாக்குது. குற்றம் நடக்குது. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நாங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி. எனக்கு லைக் போடுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, என் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. என் ஃபாலோவர்ஸ் நல்லவங்க நல்லவங்க நல்லவங்க. நான் இப்ப எது சொன்னாலும் உன் மரமண்டைக்கு ஏறாது. ஏன்னா நீ லைக் முகத்திலையும் கமெண்ட் முகத்திலையும் விட்டு பிடிச்சு தெரியுற. என்னைக்காச்சும் ஒரு நாள் உன் அக்காக்கோ உன் தங்கச்சிக்கோ நீ உசுரே வச்சிருக்க உன் மகளுக்கோ ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு நீயும் உன் வீடியோவும் காரணமா இருப்பீங்க. அப்போ தெரியும் உனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுவேன். அப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இது தெரியாம நான் வீடியோ போட்டனே. இனிமே நான் வீடியோவே போட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நான் வீடியோ போட வேண்டாம்னு சொல்லல. சதையை நம்பி வீடியோ போடாம உங்க திறமையை நம்பி வீடியோ போடுங்க. அதுதான் உங்களுக்கும் பெருமையா இருக்கும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் மரியாதையை கொடுக்கும்.